Welcome back to Fein Global. So நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபெயின் குளோபல் பற்றின பிஸ்னஸ் பிளான் அண்ட் அபவுட் ஃபெயின் குளோபல் அண்ட் வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு லான்ச். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். லைக் வாட் இஸ் ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன் ஒரு ஆஸ் அ பிஸ்னஸ் பார்ட்னராக இங்கே உங்களுக்கான நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்க போகுது, ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட ஸ்கில் எப்படி நீங்கள் அப்ஸ்கேல் பண்ண போகிறீங்க அண்ட் இன் திஸ் டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் இந்த மோஸ்ட் எசென்ஷியல் ஸ்கில்லை எப்படி எங்ககிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதை டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி க்ரோ ஆக போகிறீங்க. ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீன்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஏர்லியர் டேஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் தான் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக கைண்ட் ஆஃப் டெலி மார்க்கெட்டிங், கைண்ட் ஆஃப் ஃபீல்ட் மார்க்கெட்டிங் or brochures distribution, boardings or TV advertisements, newspaper advertisements. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் அதுக்கான ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா they won't get that much result as expected. கரெக்டாக? அண்ட் ஆஸ் அ ஸ்டார்ட் அப் ஆர் ஆஸ் அ பிகினராக அவங்க அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் க்ரோ ஆகுறது வந்து இட்ஸ் ரியலி சேலஞ்சிங் பிகாஸ் லாட் ஆஃப் efforts involved in it, lot of manpower involved in it. But now after this COVID, பார்த்தீங்கன்னா digital marketing is really creating a huge revolution and drastic change in the marketing. கரெக்டா? ஸோ no matter whether you are a startup or a entrepreneur or any kind of self-employed or a newly evolving into the business, it's going to easy to crack the deal. ப்ரொவைடட் அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்டைஸாக அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை கொண்டு போக போகிறீங்கன்றது தான் சேலஞ்சிங். ஸோ ஒரே ஒரு ப்ரெசன்டேஷன் மூலிமா யூ கேன் ட்ராக் மல்டிபிள் லீட்ஸ் ஆர் என் நம்பர் ஆஃப் லீட்ஸ். நோ நீட் ஆஃப் அப்ரோச்சிங் ஈச் அண்ட் எவ்ரி ஆடியன்ஸ் செப்பரேட்லி. ஸோ அந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய விங்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் த்ரூ ஆன்லைன் ஆர் இன்டர்நெட், த்ரூ டிஜிட்டல் வேர்ல்டு. அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பில்லர்ஸ் இஸ் இன்வால்வ் இன் இட், கோர் பில்லர்ஸ், ரைட்? ஸோ அது மேஜர் காம்பனன்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா search engine optimization, search engine marketing, social media marketing, content marketing, email marketing, affiliate marketing, influencer marketing and video marketing. ஸோ இதெல்லாம் தான் ஒரு டிஃப்ரெண்ட் விங்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ அந்த ஈச் விங்ஸ் மூலியமாகவும் நம்ம லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம், நமக்கான கஸ்டமர்ஸை வந்து டேப் பண்ணலாம் அண்ட் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ எல்லாமே இதில் நீங்கள் பண்ணலாம். பட் அதுக்கான பேசிக்ஸ் நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்கணும். கரெக்டாக? ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மீன்ஸ் இட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் அ கீவேர்ட்ஸ். நம்ம இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் என்டர் பண்ணி இப்போ யார் அதை கூகுளில் சர்ச் பண்ணுறாங்களோ, ஸோ உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டட் அந்த கீவேர்ட்ஸ் அதை யார் சர்ச் பண்ணுறாங்களோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹைலைட் ஆவீங்க. கரெக்டாக? ஸோ அதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, லோக்கல் எஸ்இஓ, ஸோ இந்த மாதிரி நிறைய வே ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான சப்போர்ட்டிங் டூல்ஸுமே இருக்குது. லாட் ஆஃப் டூல்ஸ், ஹவு டு ஆக்சஸ் தோஸ் டூல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம கைட் பண்ண போகிறோம். ஓகே. அண்ட் தென் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். ஸோ சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் இன் த சென்ஸ் லைக் ஹவு டு ஜென்ரேட் த லீட்ஸ், பேப்பர் கிளிக் சொல்லுவாங்க. லைக் நமக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலயமா நமக்கான டார்கெட்டட் ஆடியன்ஸை நம்ம எப்படி ரீச் அவுட் பண்ண போகிறோம். அதுக்குமே என்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் இருக்குது, like Google Ads, keywords, ad copy, landing page, and bidding strategy, and SEM tools like kind of Google Ads, Microsoft Ads, Google Keyword Planners. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேஷன் ஒரு லீட் ஜென்ரேஷனுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதை எப்படி நம்ம ஆக்டிவாக இந்த நாலேஜ் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் நம்மளோட பிளாட்ஃபார்ம்க்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அண்ட் நீங்கள் ஆஸ் அ இண்டிவிஜுவலாக ஒரு ஃப்ரீலான்சராகவோ ஒரு பிஸ்னஸ் பர்சனாகவோ எப்படி இந்த நாலேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் செல்ஃபாக க்ரோ ஆக போகிறீங்கன்றதும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் இஸ் social media marketing. So you all know very well, right? So most of us highly engaged in social media platforms like Facebook, Instagram, LinkedIn, Twitter, Pinterest, YouTube, and recent times chat. ஸோ இது எல்லாமே ஆக்டிவாக எல்லாருமே எங்கேஜாக இருக்காங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் தி டார்கெட்டட் ஆடியன்ஸ், அவங்க ஏஜ் ஃபேக்டர் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக லைக் வாட் எவர் த டொமைன் ரிலேட்டட் டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ஸில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. அண்ட் மேஜர் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் be part in this particular place in this social media. ஸோ ஈஸியாக அங்கே நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது நம்மளுக்கான ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ எனி கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங்கோ நம்ம ஈஸியாக டார்கெட் ஆடியன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கண்டென்ட்டை எஃபெக்டிவாக நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், வாட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் we are going to present, either is it going to be kind of a image or video or stories or carousels or engagement, அவங்கள வந்து போல்ஸ் Q&A மூலிமா என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்க போகிறோமான்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் பிளாட்ஃபார்ம்ஸ், எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம எப்படி ஆக்டிவாக இருக்க போகிறோம், லைக் ஃபேஸ்புக்,
Instagram, Twitter, LinkedIn, YouTube, and other platforms as well. Okay. As well as paid ads, like ஒரு social media platformsல நம்ம எப்படி advertise pay பண்ண போறோம், like meta ads campaign run பண்ணி leads எப்படி generate பண்ண போறோம். ஸோ அதுக்கு எந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ண போறோம், டார்கெட்டட் ஆடியன்ஸோட ஏஜ், ஜெண்டர், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் விச் லொகேஷன் we are going to கான்சென்ட்ரேட் ஆன் அண்ட் பிஹேவியர், நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் நாலேஜ். ஸோ இது நம்ம கரெக்டாக இந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட ப்ரெசன்டேஷனும் நம்மளோட ரீச்சுமே கரெக்டாக போய் சேரும். அண்ட் தென் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், நம்மளோட கம்யூனிட்டி எப்படி என்கேஜாக நம்ம வச்சுக்க போகிறோம், கைண்ட் ஆஃப் போல்ஸ், கான்டெஸ்ட், ஃபாலோவர்ஸ் எப்படி நம்ம ஆக்டிவாக நம்ம நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு லேர்னிங்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகே. அண்ட் அனாலிட்டிக்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங்ஸ். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கிங்ஸ், கைண்ட் ஆஃப் ரீச், இம்ப்ரெஷன்ஸ், லைக், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் கிளிக் த்ரூ ரேட்ஸ், கன்வர்ஷன்ஸ் ஆர் சேல்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு ரிப்போர்ட்ஸ் கிடச்சிரும். அந்த ரிப்போர்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நம்ம லேர்னிங்ஸ் எடுத்துகிட்டு அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது அதுக்கான நிறைய டூல்ஸுமே இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம எஃபெக்டிவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இஸ் பிளேயிங் த மேஜர் ரோல், ரைட்? லாட் ஆஃப் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், ரைட்? ஸோ அந்த டூல்ஸ் மூலிமா ஈஸியாக உங்களோட ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த டூல்ஸை எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அதை எப்படி நம்ம மோஸ்ட் லைவாக நம்ம கொண்டு போக போகிறோன்றதுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். லைக் Canva, you all know, very familiar with Canva. So it's really creating wonders. It's giving a lot of live templates. You just access those templates and just pass on your message using those templates, right? And meta ads, how we are going to run the campaign and generate the leads. Similarly, other way of automation tools are there. So அந்த tools எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். Okay. And then SMM. Okay. So social media marketingsல what kind of target we are going to work on. One is brand awareness. எல்லாமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ நம்ம எடுத்த உடனே லீடுக்கு போயிடக்கூடாது. நம்ம ஒரு அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைக் பிராண்டிங் நம்ம பண்ணணும் அண்ட் லீட் ஜென்ரேஷன்ஸ் பண்ணணும். அண்ட் அதுலேருந்து சேல்ஸ் கன்வர்ஷன்ஸ், கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் நம்மளோட வெப்சைட் எப்படி டிராஃபிக் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட கம்யூனிட்டி எப்படி நம்ம பில்ட் பண்ணி லாங் ரன் நம்ம கொண்டு போக போகிறோம். கரெக்டாக? ஸோ இதெல்லாமே தான் நம்ம ஆன் த டிஜிட்டல் ஆஃப் பேசிக்ஸ் மார்க்கெட்டிங்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். சிமிலர்லி கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம கண்டென்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கண்டென்ட் கிரியேட்டிங்கில் என்னெல்லாம் இருக்குது, பிளாக் போஸ்ட் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்குது, இ-புக்ஸ், கைட்ஸ் இருக்குது, கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது, சோஷியல் மீடியா போஸ்ட், பாட்காஸ்ட் அண்ட் இமெயில்ஸ் அண்ட் நியூஸ் லெட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம யூஸிங் திஸ் டூல்ஸ், லைக் லாட் ஆஃப் ஏஐ டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்ம ஸ்மார்ட்டாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கண்டென்ட் இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ ஆல்ரெடி ஹேவிங் சம் இமெயில்ஸ். ஸோ த்ரூ இமெயில்ஸ் ஆல்சோ we can target the audience, right? ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் இமெயில் மார்க்கெட்டிங்ஸில், அதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு என்னெல்லாம் லைக் ப்ரொசீஜர்ஸ் we need to follow and what are the like ways to start, like start and then லைக் ஃப்ளோ, எந்த ஃப்ளோவில் நம்ம போகணும். ஸோ இது எல்லாமே நம்ம இமெயில் மார்க்கெட்டிங்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட். ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஈவன் யூ கைஸ் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மோஸ்ட் ஆஃபன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மூவி பார்க்குறீங்க, அந்த மூவி நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூ ரெக்கமெண்ட் அதர்ஸ் டு கோ. Similarly, you're going to some hotels or some kind of shop, and the product or and the food or nalla irundha, definitely you will recommend others to go for it, right? So அப்ப அந்த affiliate வந்து definitely it's supporting everyone. அந்த affiliateலயே உங்களுக்கு ஒரு income இருக்கு, உங்களுக்கு ஒரு revenue இருக்குன்னா 200% you will recommend others to go for it, because you might get some kind of benefits or coupons or vouchers or discounts in the latest ways, right? So earlier it's with kind of a money, now they're going in kind of vouchers, discounts மாதிரி போறாங்க. ஸோ அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் நம்ம அந்த நாலேஜும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே. அண்ட் தென் மூவிங் ஆன் டு வீடியோ மார்க்கெட்டிங். ஸோ நவ் எவ்ரிதிங் இஸ் பிகமிங் சம் கைண்ட் ஆஃப் விஷுவல் ட்ரீட், கரெக்டாக? ஸோ அந்த விஷுவல் ட்ரீட்டை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் அந்த விஷுவல் ட்ரீட்டை நம்ம கொடுக்க போகிறோம், நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி அவங்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்ண போகிறோம், அண்ட் அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்றதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோ மார்க்கெட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். யூஸிங் திஸ் softwares, using the tools to prepare some effective videos and present it. So it's all collectively as a digital marketer, நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து எப்படி பார்ட்னர்ஷிப்போட ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு உங்களோட கெரியரை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
மல்டிபிள் இன்கம்ஸை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஆஸ் அ டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாகவும் க்ரோ ஆக முடியும், ஒரு பிஸ்னஸ் பர்சனாகவும் க்ரோ ஆக முடியும். அண்ட் உங்களே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான, உங்களே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம இங்கே அன்லாக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கார்ப்பரேட் ரியல் டைம் கார்ப்பரேட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஸோ இதெல்லாம் என்ன நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 to 10 டேஸில் கவர் ஆகிடும். ப்ரொவைடட் டே 1லேருந்தே உங்களுக்கான இன்கமும் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் ஐ வில் பி கவரிங் அப் ரிலேட்டட் டு யோர் business management, team management, and your personality and corporate learning skills. So welcome to the team. Thank you.